சைக்காலஜியிலே ஒரு தியரி இருக்கிறது, illusion of truth effect என்று சொல்வார்கள். அதாவது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போது அது உண்மையாக மாறும். அது உண்மையாக இருக்காது. தௌஹீத் பிரச்சாரத்தின் ஆரம்ப காலங்களில் பாவிகளாக குர்ஆன் சுன்னாவை சொன்னவர்கள் பள்ளிவாசலுக்குள் வைத்து எரிக்கப்பட்டிருக்கிறார்கள். செய்தவர்கள் யார்? ஷூட் பண்ணி இருக்கிறார்கள், கைகளை உடைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் அப்படியே மூடி மறைக்கப்பட்டு விட்டு கைக்கூலியாக வந்து நின்று வேலை செய்த ஒருவனை வைத்து தௌஹீத் கருத்தை உள்வாங்கியவர்கள் எல்லோரும் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று இந்த illusion எஃபெக்டை பேஸ் பண்ணி கூலிக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு கூட்டம் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்தது. அரசாங்கத்திடத்தில் ஒரு பதிவை சிலர் வேண்டும் என்று திரும்ப திரும்ப ஒரு பயான் பிரச்சனை வந்தாலும் உடனே தௌஹீத், இப்படி ஒரு கருத்தை உண்டாக்குகிற ஒரு நிலையை உருவாக்கி விட்டார். அரசாங்கத்துக்கு தெளிவாக தெரிய வேண்டும், அரசாங்கம் என்பது நாட்டுக்குரியது, ஒரு இயக்கத்திற்குரியதோ அல்லது ஒரு குழுவுக்குரியதோ அல்ல. இந்த நாட்டில் வாழுகிற அத்தனை பேருக்கும் பொதுவான ஒரு நிறுவனம் தான், பொதுவான ஒரு கருவிதான் அரசாங்கம் என்பது. எனவே ஆட்சி பீடம் ஏறக்கூடியவர்கள், பாதுகாப்பு துறையை கையில் எடுக்கக்கூடியவர்கள், உளவுத்துறையை கையில் எடுக்கக்கூடிய நிதானமாக தீர விசாரித்து முடிவெடுக்க வேண்டும். அவர்கள் முடிவெடுப்பதற்கான ஒரு ஆவணத்தை நாங்கள் தயார் செய்திருக்கிறோம். எங்களுடைய கையில் இந்த ஆவணம் இருக்கிறது. இப்போது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உங்களுடைய கைகளிலே இந்த புத்தகம் தரப்படும். உங்களுடைய பள்ளிகளுக்கு நீங்கள் இதை கொண்டு சென்று, உங்களுடைய மர்க்கஸ்களுக்கு இதை கொண்டு சென்று, உங்களிடம் இருக்கிற உலமாக்களுடைய துணையோடு உங்களோடு இணைந்து செயற்படுகிறவர்களுக்கு இதுதான் நம்முடைய மன்ஹஜ் என்பதை ஸ்ட்ராங்காக பதிவு செய்யுங்கள். உளவுத்துறையோ எம்ஓடியோ உங்களிடத்திலே வருகிற போது நீங்கள் தெளிவாக எடுத்துக் கொடுங்கள். இதில் ஏதாவது தவறு இருந்தால் எங்களை கைது செய்யுங்கள், இதில் ஏதாவது தவறு இருந்தால் எங்களை குற்றம் சாட்டுங்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் நாட்டுக்கு எதிராக எந்த காரியமும் இது கால வரை செய்யாதவர்கள், இந்த நாட்டுக்கு நிறைய சேவை செய்தவர்கள், இந்த நாட்டிலே மிகப்பெரிய அந்நிய செலாவணியை கொண்டு வந்தவர்கள் தௌஹீத் சமூகம். இது இந்த நாட்டுக்கு தெளிவாக தெரிய வேண்டும். மிகப்பெரிய அந்நிய செலாவணியை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது. அதை குறையாக நின்று கொண்டு இவர்கள் காசுக்கு கூத்தாடுகிறார்கள், சமூகத்தை பிளவுபடுத்துகிறார்கள் என்று சொல்வார். அப்படி அல்ல. உண்மையை விசாரித்தால் தெரியும். எத்தனையோ மருத்துவமனைகளுக்கு இந்த தௌஹீத் சமூகத்தினால் மிகப்பெரிய உதவிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த நாட்டில் நிறைய இடங்களிலே தண்ணீர் தட்டுப்பாடு இருந்தது. 1980 காலப்பகுதிகள் எங்களுக்கு நினைவிருக்கிறது. பிரகதினி ஜமாத் அன்சார் சுன்னத்தில் முஹம்மதியா குவைத் போன்ற நாடுகளில் இருந்து உதவிகளை பெற்று பெரும்பான்மை சமூகத்தினர் வாழக்கூடிய ஊர்களிலே பொது கிணறுகளை கட்டி கொடுத்து நீர் வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள். அதுபோல ஜமியத்து ஷபாப் என்று சொல்லக்கூடிய அமிஸ் என்கிற நிறுவனம் இந்த நாட்டிலே எந்த ஒரு தொண்டு நிறுவனம், அது ஒரு என்ஜிஓவாக இருக்கலாம் அல்லது ஐஎன்ஜிஓவாக இருக்கலாம், எந்த ஒரு தொண்டு நிறுவனமும் செய்யாத மிகப்பெரிய ஒரு கண் சத்திர சிகிச்சை ஒரு கேம்பை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருந்தது. ஆயிரக்கணக்கான பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதை கொண்டு பயனடைந்திருக்கிறார்கள். மருத்துவமனைகளுக்கு தேவையான உபகரணங்கள், முக்கியமான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மருத்துவமனைகளிலே நீர் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் மருத்துவமனைகளுக்கு, ஹாஸ்பிட்டல்களுக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்களுக்கு இந்த தௌஹீத் சார்ந்த நிறுவனங்களால் வாகனங்கள் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சுனாமி பேரலை ஏற்பட்ட போது இந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி பணியை மேற்கொண்ட ஒரு சமூகமாக இந்த தௌஹீத் சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அதற்கு பின்னால் வந்த வெள்ளங்கள், டிட்வா, சூறாவளி போன்ற எல்லா அனர்த்தங்களின் போது அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய சேவை செய்திருக்கிறது. இதை எல்லாவற்றையும் விட மிக மேலான ஒரு விஷயம் இருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது, கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறது. இந்த நாட்டிலே இருக்கிற மக்களை பாதுகாப்பதற்காக மதங்களை தாண்டி, இனங்களை தாண்டி, பிரதேசங்களை தாண்டி இந்த மக்களை பாதுகாப்பதற்காக இரத்ததான முகாம்களை இந்த நாட்டில் மிகப்பெரிய அளவிலே செய்து சாதனைப்படுத்தி காட்டியவர்கள் இந்த குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய யாரை பார்த்து இவர்கள் தீவிரவாதிகள் என்று சொல்கிறார்களோ அந்த மக்கள் தான் என்பதை இந்த நாடு நினைவில் கொள்ள வேண்டும், இந்த அரசாங்கம் நினைவில் கொள்ள வேண்டும். இங்கிருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே பதிவு செய்ய வேண்டும். சர்டிபிகேட்கள் கூட அமைச்சுகளினால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட ஏதோ ஒரு அரசியல் சூழ்ச்சிக்காக வேண்டி நடத்தப்பட்ட அந்த நாடகத்தை வைத்துக் கொண்டு illusion of truth effect என்கிற தியரியின் மூலம் முழு தௌஹீத் மக்களையும் குற்றவாளிகளாக அரசாங்கம் ஆக்கக்கூடாது.